அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் பிகாம் சிஏ செகண்ட் யூனிட் பிகாம் சிஏ செகண்ட் யூனிட் தேர்டு செமஸ்டர் டிவியு திருவள்ளூர் யூனிவர்சிட்டி சிலபஸ். ஸோ யூனிட் டூ என்னன்னா பிரின்சிபல். என்ன சொல்றது? தி மணி actually borrowed by a borrower from a lender is known as principal or sum. It is usually denoted by P. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் கடன் கொடுப்பவரிடமிருந்து வாங்குறாரு அல்லது என்ன பண்ணுறாரு, ஒரு பேங்க்கில் கொண்டு போய் ஒரு முதலீடு செய்கிறாரு. அந்த பணத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம், இல்லை அந்த தொகையை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா அசல், அதாவது பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? அதாவது என்னன்னா, நான் வந்து ஒரு ஆள் கடன் கொடுக்குறேன், எவ்வளோ கொடுக்குறேன், ஒரு 10,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேங்க்கில் நான் ஒரு 10,000 நான் என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன். அந்த 10,000 கொடுக்குறேன் இல்லை டெபாசிட் பண்ணுறேன் இல்லையா, அதுதான் என்னது, பிரின்சிபல், தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். அதை தான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ் டெபாசிட்டட் 1000 இன் ஏ பேங்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Y borrowed rupees 500 from Z. அப்போ இந்த 500 தான் நம்ம என்ன சொல்ல போறோம், பிரின்சிபல் நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி M lent 3000 to A. ஸோ அப்போ அது மாதிரி ரொம்ப பாரு, ஹியர் இங்கே என்ன சொல்றான், rupees 10,500 3,000 ஆர்தினது பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? பிரின்சிபல்ஸ். சரி, வாட் இஸ் இன்ட்ரெஸ்ட்? நெக்ஸ்ட் டாபிக் என்ன? What is interest? Interest is the additional money which paid by the borrower to the lender on the principal borrowed. The additional money or interest is paid for the use of money by the borrower. Interest is usually denoted by. அப்போ என்ன சொல்ல, ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடன் வாங்கியவர், சரி, அதான் பாரோவர், கடன் வாங்கியவர் தான் வாங்கிய அசலுக்கு, அசல் என்ன அர்த்தம், பிரின்சிபல், அந்த வாங்குற அசலுக்கு அதிகமா கடன் கொடுத்தவருக்கு என்ன பண்றாரு, கூடுதல் பணம் கொடுக்குறாரு. அந்த கூடுதல் பணத்தை தான் நம்ம என்ன சொல்ல போறோம், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ கடன், இப்போ நான் வாங்குறேன், நான் என்ன பண்றேன், யாரோ ஒரு ஆள்கிட்ட ஒரு கடன் வாங்குறேன். வாங்கிட்ட பிறகு அந்த வாங்கின பணத்து கூட கொஞ்சம் ஒரு அமௌண்ட் சேர்த்து நான் தரேன். அந்த கொஞ்சம் அமௌண்ட் சேர்க்கிறேன் இல்லையா, அந்த சேர்க்கிற அமௌண்ட்டு தான் என்ன அப்படின்னா வட்டி அப்படின்னு அர்த்தம். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட். அப்புறம் என்ன அர்த்தம், அந்த பணத்தை நான் வாங்கி பயன்படுத்தணும் பற்றியா, பயன்படுத்தினுக்கு உண்டான ஒரு கூலி, ஒரு அமௌண்ட் நான் தரேன், சேர்த்து தரேன், அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், வட்டின்னு சொல்கிறேன். சரியா? அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, ஒய் வந்து என்ன பண்ணுறாரு, 500 என்ன இது இசட் என்பவர்கிட்ட வாங்குறாரு. அவர் மீண்டும் என்ன பண்ணுறாரு, 550 கொடுக்குறாரு. அந்த 50 தான் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ரைட், ஓகே. வாட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு இயர்லி ஃபார் எவ்ரி ₹100. இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் ஆர் டிவைடட் பை 100 ஆர் ஸ்மால் ஆர் டிவைடட் பை 100. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும், விளக்கம் புரியுதா, நல்லா கேட்டோம்னா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் ஒரு ஆண்டுக்கு நாம் கொடுக்குற வட்டி இருக்குது பத்தியா, அதுதான் ஆண்டு வட்டி. ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பாரு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் வட்டி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஆண்டு வட்டி. அதைத்தான் என்ன பண்ணுறோம் நம்ம, இந்த கேபிட்டல் ஆர், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸ்மால் ஆர் டிவைடட் பை 100 நம்ம சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். எக்ஸாம்பிள் என்ன, இஃப் எ borrower has to pay ₹10 for every ₹100 borrowed from a year, then 10 is the rate of interest per annum அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், வாட் இஸ் அமௌண்ட்? அமௌண்ட் என்ன அப்படின்னா, தி சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் பெய்டு இஸ் கால்டு அமௌண்ட். இட் இஸ் டினோட்டட் பை ஏ. அப்போ அமௌண்ட்னா நம்ம என்ன நம்ம சொல்லணும்னா, ஏ தான் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அமௌண்ட்ன்றது என்ன அப்படின்னா,
பிரின்சிபல்லையும் இன்ட்ரெஸ்டையும் டோட்டல் பண்ணுறோம் பத்தியா, அதுதான் இந்த சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் பிரின்சிபல். அப்போ என்ன சொல்றோம், நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் இது அமௌண்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன, இது நல்லா கவனிங்க. இது பிரின்சிபல் இஸ் என்னது 500, அது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 50. அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் என்னது 500 + 50 இஸ் ஈக்குவல் டு என்னது 550 அப்படின்னு நம்ம சொல்றோம். விளக்கம் புரியுதா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன மீனிங்னா, தமிழில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தனி வட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இஃப் தி இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் யூனிஃபார்ம்லி ஆன் தி ஒரிஜினல் பிரின்சிபல் த்ரூ அவுட் தி லோன் பீரியட், இட் இஸ் கால்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் டினோட்டட் பை எஸ்ஐ. சரியா? அப்போ என்ன சொல்ற, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா, கடன் பெற்ற ஒரு மொத்த தொகை. சரியா? கடன் பெற்ற மொத்த தொகைக்கு கடன் காலம் முழுவதும் நான் என்ன பண்றேன், ஒரே சீரா கணக்கு கொடுக்குறேன். ஒரே சீரா நான் என்ன பண்றேன், ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். அந்த வட்டி கொடுக்குறேன். அந்த வட்டி பேர் தான் தனி வட்டி. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 10,000 ஒரு ஆளுக்கு நான் வாங்கிட்டு என்ன பண்றேன், 1 இயருக்கு 1000 rupees வட்டி இந்தாங்கன்னு கொடுக்குறேன். அது நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு அந்த மாதிரி இருந்தாங்க 1000. அந்த மாதிரி நான் எத்தனை வருஷம், ஒரு 10 years நான் தரேன் அப்படின்னா, அந்த 10 years வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு வருஷத்துக்கு நான் தான் நான் கொடுக்குறேன். அப்போ நான் வந்து அந்த 10,000 கூட முதல் வருஷம் 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி அடுத்த வருஷமும் அந்த மாதிரி என்ன பண்றேன், முதல் வருஷம் நான் அடுத்த வருஷம் 1000 ரூபாய் தரேன். அந்த மாதிரி கடன் காலம் முழுவதும் நான் கடன் வாங்கிய தொகைக்கு கடன் காலம் முழுவதும் ஒரே சீரா கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் பி பாரோட் அட் தி ரேட் ஆஃப் ஆர் % per annum for a period of time. அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படின்றது என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். வேல் பாரோடு ருபீஸ்னது 1200 ஃப்ரம் முருகன் அட் 9% per annum 3 years. அப்போ என்ன பண்ணுறாரு, முருகனோட ஒரு 1200 ரூபா வாங்குறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வட்டி என்ன, 3 வருஷத்துக்கு 9% என்ன வட்டி அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்குறாங்க பாரு, கிவன் வந்து என்ன கொடுக்குறாங்க, பிரின்சிபல் 1200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%, நம்பர் என்ன n = 3 years. இப்போ ஃபார்முலா வந்து என்ன இதுதான். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம திஸ் வேல்யூ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 324. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 324. அதான் சொல்றாங்க, வேல் வில் தஸ் பே 324 as a சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். விளக்கம் புரியுதா? ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி சம் ஆஃப் ₹6,000 அட், நல்லா கவனிங்க, 10% 3 years. அப்போ என்ன சொல்றாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணு. எதுக்கு, 6000 ரூபாய் பிரின்சிபல் வந்து என்னது 6000, 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 yearsக்கு என்ன அப்படின்றது. அதுதான் கிவன். பிரின்சிபல் எவ்வளோ 6,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, இயர் வந்து n years, அது என்னன்றது அது இயர்ஸ். அப்போ 3 years. அப்போ ரொக்கேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு அல்லது ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதை நம்ம இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா 1800. இந்த 1800 தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்றோம். ரைட்டா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Calculate the total amount that will be received from a debtor when the principal 10,000 is lent to him on interest for 4 years at 9% per annum. அப்போ நம்ம முதல்ல கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்றது நம்ம பார்க்கணும். என்ன சொல்லுதுன்னா, 10,000 ரூபாய 9% வட்டி விதத்துல 4 yearsக்கு நான் கடனா கொடுக்குறேன். அப்படி கொடுத்துட்டு நான் திரும்பி பெற வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். டோட்டல் அமௌண்ட் வில் பி ரிசீவ்டு அப்படின்னா, சரியா? அப்படின்னா கால்குலேட் டோட்டல் அமௌண்ட். அப்போனா திரும்பி பெற வேண்டிய தொகை என்ன அப்படின்றது தான் கேள்வி. அப்போ கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, பிரின்சிபல் 10, நம்பர் வந்து 4 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, அமௌண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. அமௌண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + NR டிவைடட் பை 100. ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குதோ இந்த வேல்யூஸ் மொத்தத்தையும் என்ன பண்ண இங்கே ஒன்றுது அப்ளை பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா
13 என்னது 600 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு வரும். சரியா? ரைட். எக்ஸாம்பிள் த்ரீ என்ன அப்படின்றது பாரு. 6,000 அமௌண்ட், நல்லா பாருங்க. 6,000 அமௌண்ட் to rupees 8,940 at 14% per annum interest. சரி, ஓகே. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபார் விச் தி அமௌண்ட் வாஸ் டெட். அப்போ என்ன கேட்குறாங்க, 6,000 ரூபாய் அசல் 14% வட்டி விதத்தில் 8,940 ரூபாய், அதாவது அந்த 8,940 ருபீஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது எத்தனை வருஷத்துல அந்த மாதிரி ஆகியிருக்கும் அப்படின்றதான் கேள்வி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 6,000 ரூபாய் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, 8,940 ரூபாயா கிடைக்குது 14% அப்படின்னா அது எத்தனை வருஷத்துல வந்திருக்கும் அப்படின்னு. அப்போ இயர் கண்டுபிடின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இயர் தான் ஃபைண்ட் பண்ணு அப்படிதான். அதுதான் சார் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது நல்ல ஞாபகம் இருக்கும். அப்போ கிவன் அர்த்தம் பிரின்சிபல் 6,000 அமௌண்ட். அப்போ நம்ம மொத்தமாக தானே கிடைக்குது, அதுதான் நமக்கு சொல்கிறோம் நம்ம. அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது 8,940. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 14%. ஸோ அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம 6,000 ரூபாய் வாங்குறோம், எவ்வளோ கொடுக்குறோம், 8,940 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த கொடுத்த அமௌண்ட்டில் இந்த 6,000 என்ன பண்ணும், மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட்டு ஏ மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அதை ரிமைண்ட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ 2,940 கிடைக்கும். அப்போது ஃபார்முலா என்ன, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. நமக்கு என்ன வேணும், எண்ணு தானே வேணும். அப்போ என்ன வேணும்னா நம்ம இந்த 100 இந்த பண்ண கிராஸ் மல்டிபிகேஷன் 100i இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர். எனக்கு என்ன தானே வேணும். அப்போ என்ன பண்ணுறேன் நான் 100i டிவைடட் பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு என்னு. ஸோ அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ என் இஸ் ஈக்குவல் டு அதை தான் சொல்கிறாங்க. இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 100i டிவைடட் பை பிஆர் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க முதல்ல உண்மையா அப்படின்னு பாரு. 100 நமக்கு தெரியும், ஐயோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் பிரின்சிபலோட வேல்யூ தெரியும், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும். அப்போ தெரியாத எண்ணு மட்டும் நம்ம பயன் பண்ண போகிறோம். விளக்கம் புரியுது? அதுதான் நம்ம இங்கே நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே ஜீரோக்கு இந்த ஜீரோ எல்லாம் கேன்சல் பண்ணு. அதே மாதிரி இந்த 14 இங்கே இதை கேன்சல் பண்ணு, இதெல்லாம் கேன்சல் பண்ண கடைசியாக ஆன்சர் வந்து என்ன வரும்னா 3 வரும். அப்போ 3.5 தட் இஸ் 3.5 இயர்ஸ். அப்படி அதுதான் 3.5 தான் நம்ம என்ன பண்ணுறோம், n நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்கிறப்போ 3.5 இயர்ஸ் நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இஃப் a term deposit of rupees 4,000 earn an interest of rupees 2,500 in 50 months. நல்லா கவனிக்கணும், 50 months. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் நமக்கு முதல்ல என்ன பண்ண கொடுத்துருக்கிறத என்ன நம்ம கொஸ்டினை படி. அப்போனா என்ன சொல்கிறாங்க, 4,000 ரூபாய் டெபாசிட், என்ன வைப்பு தொகை டெபாசிட் பண்ணுறோம். எத்தனை 50 மாதத்துக்கு. சரியா? 15 மந்த்துக்கு. அதுக்கு அந்த 15 மந்த்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றாங்க. இதுக்கு 4,000 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 2,500 ரூபாய் வட்டி எனக்கு கிடைக்குதுன்றான். அப்போ அந்த மாதிரி எனக்கு கிடைச்சதுன்னா வட்டி வீதம் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லு அப்படின்றதான் கொஸ்டின். விளக்கம் புரியுதா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், 4,000 ரூபாய் நான் டெபாசிட் பண்ணுறேன், எனக்கு 2,500 ரூபாய் எனக்கு வட்டி கிடைக்குது. எத்தனை மாதத்துல, 50 மாதத்துக்கு. அப்படின்னா ரேட் ஆஃப் எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன்றது எனக்கு சொல்லு அப்படின்னு கேள்வி. அதுதான் கேள்வி. நான் என்ன பண்ணுறேன், ப்ரைஸ் இது பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 4,000, இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்குது 2,500. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 12. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், சார் இந்த இடத்துல ஏன் நீங்கள் வந்து n இஸ் ஈக்குவல் டு 15 மந்த்து தானே, நீங்கள் ஏன் 12ஆல் பண்ணீங்கன்னா 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 12 மந்த்.
1 இயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 12 மந்த். ஸோ அப்போ இயர் கால்குலேட் பண்ணோம்னா 50 என்ன பண்ண 12ஆல் டிவைட் பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 12 எவ்வளோ 48. அப்போ ரெமைனிங் எவ்வளோ இருக்குது 2 மந்த் இருக்குது. அதுதான் அந்த 48 எது நான் 4 டைம்ஸ் தானே, அதனால தான் நம்ம என்ன ரெமைனிங் எவ்வளோ 2 மந்த்ஸ் இருக்குது. அப்போது 4 இயர்ஸ் 12 மந்த் டிவைடட் பை எத்தனை 12 மாதத்துக்கு. அப்போ இப்போ பாரு, இப்போ நீ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி பாரு, 412 48 + 2 20, அது 50 டிவைடட் பை 12 அப்படின்றத நம்ம எங்கே சொல்கிறோம். விளக்கம் புரியுதா? ரைட், ஓகே. அதுக்காக தான் நம்ம என்ன இப்போ இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம, ஏன்னா என்னன்றதே இங்கே என்ன அப்படின்னா இயர் தான். அப்போ இயருக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு I is equal to PNR டிவைடட் பை 100. அப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு 6 தானே வேணும். அப்போ 6 வேணும்னா இந்த 100 × I, அது 100 × I. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்பா, வேற எதுவும் பண்ண தேவையில்ல. அப்போ PNR எனக்கு 6 தானே வேணும். அப்போ என்ன பண்ண 100I இந்த டிவைடட் பை PN இஸ் ஈக்குவல் டு R. இந்த ஃபார்முலா தான் இங்கே எதிர்பார்க்கணும். விளக்கம் புரியுதா? ஸோ அப்போ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். R இஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூலாம் அப்ளை பண்ணு, ஐயோட வேல்யூ அப்ளை பண்ணு, பிரின்சிபலோட வேல்யூ அப்ளை பண்ணு, அந்த இயர் N50 டிவைடட் பை 12 போட. இந்த 12 வந்து என்னது இங்கே டிவைடில் இருக்குது, இங்கே என்ன ஆகிடும் மல்டிபிள் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 0 ஒரு 0 கேன்சல் பண்ணு, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணு, மீண்டும் ரிமைனிங் இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணு. இந்த 5க்கு இங்கே 5 என்ன 5 டைம்ஸ் 5 என்னது 25 வரும். அதுக்கப்புறம் இங்கே 4ஆல் என்ன பண்ண, இது இங்கே என்ன பண்ண 3 டைம்ஸ் ஆஃப் 4 என்ன வரும் 12 வரும். ஸோ அப்போ 5 × 3 எவ்வளோ 15 ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து என்னது 15, அப்படியே 15 சொல்லோட. இப்போ ஏன்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 15% பெர் ஆனம் அப்படின்னு நம்ம சொல்லணும். பெர் ஆனம் அப்படின்றது நம்ம ரிசல்ட் அந்த மாதிரி காமிச்சிடணும். அப்போ என்ன சொல்லணும் R இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது சொல்லணும். சரியா? ஓகே, வெரி குட், ஃபைன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாரு. A certain sum amount, சரியா? A certain sum amount to 4,000 at the end of 5 years at 12% per annum interest. Find the sum அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அசல், சரியா? அந்த அசல் என்னன்னு எனக்கு தெரியாது, நல்ல விளக்கமாக கேட்டுக்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை 5 இயர்ஸ் முடிவில், எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ், சரியா? 5 ஆண்டுகள் முடிவில் ஆண்டுக்கு 12% பெர் ஆனம் தனி வட்டி விகிதத்தில் மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றான், 4,000 கிடைக்குதுன்னு சொல்கிறான். இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நான் கொடுக்குறேன், 5 இயர்ஸுக்கு அப்புறம் 12%ல் எனக்கு எவ்வளோ வருதுன்றான், 4,000 ரூபாய் எனக்கு கிடைக்குதுன்றான். அப்போ அந்த கிடைச்சது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்னவா இருக்கும், அதான் கேள்வி. அப்போ நீ எவ்வளோ கொடுத்துருந்தா இவனுக்கு இந்த 4,000 கிடைக்கும், எத்தனை வருஷத்துக்கு 5 இயர்ஸுக்கு, எவ்வளோ பர்சன்டேஜில் 12%. அப்போ அதை ஃபைன் பண்ணு, அதுதான் கொஸ்டின். விளக்க முடியுதா? அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், கிவன். ஓகே, வெரி குட். என்னென்ன கொடுத்துருவேன் பாரு, அமௌண்ட், சம் ஆஃப் அமௌண்ட் தான். அப்போ A is equal to 4,000, N 5, R is equal to 12. ப்ரொகேர் டு ஃபைண்ட் என்னது P, அதானே வேணும் நம்ம அதை தான் சொல்லணும்பா. சம் தானே, பிரின்சிபல் தானே சொல்லணும். அதுதான் ஃபார்முலா இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும்பா. A is equal to P of 1 plus NR divided by 100. ரீரைட்டிங் தென் சப்ஸ்டியூட்டிங் தி ரெக்வயர்ட் சம் பிரின்சிபல். அப்போ என்ன அர்த்தம், எனக்கு இதுதான் எனக்கு வேணும், நல்லா கவனிக்கணும், எனக்கு இதுதான் வேணும், மற்றதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும், நான் இதுதான் நான் ஃபைன் பண்ண போகிறேன், மற்ற வேல்யூஸ் எனக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதை இப்போ நான் சொல்கிறேன் பாரு. இப்போ A is equal to P of 1 plus NR divided by 100, சரியா? ரைட், ஓகே. அப்போ எனக்கு இதுதானே வேணும். இந்த இந்த பிரின்சிபல் இந்த பக்கம் வச்சுக்க, மற்றெல்லாம் கேத்துல A divided by 1 plus NR divided by 100 is equal to P. விளக்கம் முடிஞ்சிச்சா? அதைத்தான் நான் இங்கே எடுத்து எழுதிருக்கேன். அப்போ ஸோ P is equal to A divided by 1 plus NR divided by 100. அப்போ ஏவோட வேல்யூ 4,000, இதனோட வேல்யூ அப்ளை பண்ணு. அப்போ இது என்ன பண்ண, 100 இருக்கிறதுல கேன்சல் பண்ண முடியுமா பாரு. இன்னும் பண்ணலாம். 6 டைம்ஸ் ஆஃப் 2 என்னது 12, இங்கே என்னது 50 வந்து என்ன 10 டைம்ஸு. இதை நீ கேன்சல் பண்ணு, 3 டிவைட் பை 5. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு
இதனுடைய வேல்யூ ஆன்சர் பண்ணணும். 4000 டிவைட் பை 1.6 எவ்வளோ வருது எனக்கு அப்படின்னா 2500. அப்போ இந்த சம் கடைசியாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நான் 2500 ரூபாயை, நல்லா கவனிக்கணும், 2500 ரூபாயை என்ன பண்ணுறேன், 2500 ரூபாயை நான் 5 வருஷத்துக்கு 12% போட்டால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 4000 கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். விளக்கம் புரியுதா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் மிஸ்டர் வேல்முருகன் டெபாசிட்டட் 25,000 on 1/1/94. நல்லா கவனிக்கணும். வேல்முருகன் வந்து என்ன பண்றாரு, 25,000 டெபாசிட் பண்றாரு. என்னைக்கு? 1/1/1994 at the end of 5 months. சரியா? ரைட்டு. he withdraw 5,000. என்ன பண்றாரு, எண்ட் ஆஃப் 5 month he withdraw என்ன பண்றாரு, 5,000. ஓகே. ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் டியூ டு ஹிம் ஆன் 3/12/94. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% per annum. அப்போ என்ன சொல்லணும் கேள்வி அப்படின்னா, வேல்முருகன்றவர் 1/1/94 அன்னைக்கு 25,000 வைப்பு தொகையை செலுத்துறாரு. ஆமா, டெபாசிட் பண்றாரு. ஓகே. அவரு அந்த மாதிரி பண்ணிட்டு திடீர்னு என்ன பண்றாரு, ஒரு 5 மாசம் கழிச்சு நான் 5,000 வேணும் அப்படின்னு திரும்பி வாங்கிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பேங்க் பொறுத்தவரை திரும்பி பெறுகிறாருன்னு அர்த்தம். பெறும்போது வட்டி விதம் என்னென்ன அப்படின்னா 12%. இது மொத்தம் எவ்வளோ, 12%. அப்போ அந்த மாதிரி 12% வட்டி விதத்துல எக்ஸாக்டா 31/12/94 31/12/94 அப்படின்னா அந்த வருஷம் முடியும் போது, கரெக்டா? அப்ப அந்த வருஷம் முடியும் போது அவருக்கு கிடைக்க வேண்டிய மொத்த வட்டி எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் டியூ டு ஹிம், சரியா? வட்டி மொத்த வட்டி எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின். எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 94 வருஷத்துல என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் டே, இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றாரு, 25,000 டெபாசிட் பண்ணிடுறாரு. திடீர்னு மனசு மாத்திடுறாரு, ஒரு 5 மாசம் கழிச்சு எனக்கு 5,000 வேணும்னு எடுத்துறாரு. சரி, ஓகே, பரவாயில்ல. அப்ப மீதி 20,000 இருக்குது. அதை என்ன பண்ண, அப்போ 31/12 அப்படின்னா வருஷத்துக்கு கடைசி நாளில் போயிட்டு என்ன பண்றாரு, எடுக்கிற. அந்த மாதிரி இருக்கும்போது 12%ல வட்டி எவ்வளோ கிடைச்சிருக்கும், அந்த ரிமைனிங் 20,000 இருந்துச்சுல்ல, அந்த 20,000 எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். புரியுதா? அப்போ 25,000 போடுறாரு, 5,000 ரிட்டர்ன், 5 months ரிட்டர்ன் எடுக்கிறாரு, மீதி எவ்வளோ, 20,000 இருக்கும். சரியா? சரி, கொஸ்டின் இதானே? ரைட், ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாமா, இன்ட்ரெஸ்ட் பர் 25,000 ஃபார் 5 months. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தனித்தனியாக பிரிச்சுக்கணும். எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, 25,000 முதல் அந்த 5 மாசத்துக்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி. அது இன்ட்ரெஸ்ட் என்ன, எவ்வளோ, I=PNR / 100. ஸோ 25,000 × 5/12. ஏன் இங்கே நம்ம 5/12 போடுறோம் அப்படின்னா மந்த்ல இருக்குது, அதனால நம்ம என்ன பண்றோம், இயர் கன்வெர்ட் 5/12 இன்ட்டு ஆறுன்றது 12% டிவைட் பை 6. அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, அந்த 25,000 அந்த 5 மாசம் எவ்வளோ, 1,250 ரூபா கிடைக்குது. மீதி இன்ட்ரெஸ்ட் பர் 20,000 பர் ரிமைனிங் எவ்வளோ, 7 months, ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாசம், 5 மாசம் போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்குது, 7 மாசம் இருக்குது. அந்த 7 மாசத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம், 7/12. அதே 12% தான். அப்போ அதுக்கு எவ்வளோ கிடைக்குது, அந்த 20,000 அப்படின்னு 7 மாசத்துக்கு 1,400 ரூபா கிடைக்குது. அப்போ முத 5 months எவ்வளோ கிடைக்குது, 1,250. நெக்ஸ்ட் 7 monthsக்கு எவ்வளோ கிடைக்குது, 1,400. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே என்ன கிடைச்சிடும், மொத்தத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அதைத்தான் இங்கே நம்ம செஞ்சுருக்கோம். 1,250 ப்ளஸ் என்னது 1,400, தட் இஸ் என்னது 2,650 rupees. அப்போ வேல்முருகன்ன்றவர் எவ்வளோ கிடைச்சிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அந்த இதுக்கு 2,650 ரூபா கிடைச்சிருக்கும் அப்படின்றது நம்ம கொஸ்டின். சரியா? ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம்.
A certain amount of money was invested at 8% per simple interest. Okay. After 9 months, an equal amount was invested at 10%. முதல்ல என்ன பண்றாங்க 8%, அப்புறம் 10%. Simple interest. Find the period which the amount in each case becomes rupees 2600. How much money was invested in each case? அப்பா இப்போ இதுதான் முக்கியமானது. அப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை நல்லா கவனிக்கணும். ஒரு சடன் அமௌண்ட் தானே, சடன் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையை 8% சிம்பிள் தனி வட்டி முதலீடு செய்யறாரு. பிறகு 9 மாதங்களுக்கு பிறகு, அதான் 9 months, ஆஃப்டர் 9 months பிறகு அதே அளவுள்ள மற்றொரு தொகை, அதான் நம்ம சொன்னோம்ல, ஒரு குறிப்பிட்ட தொகை சொன்னோம்ல, அதே தொகையை 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்றாரு, முதலீடு செய்கிறாரு. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு 2 முதலீடும் தலா எவ்வளவு கிடைக்குது, 2600 ரூபாய் என்ற சமமான தொகையா மாறுது. அதான் சொல்றாரு, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஈச் கேஸ் பிகம்ஸ், என்ன சொல்றாங்க, ஈச் கேஸ் பிகம்ஸ் எவ்வளோ, 2600 எனக்கு கிடைக்குது, சமமான அளவு கிடைக்குது. அப்படின்னா அந்த 2 முதலீடுக்குமான கால அளவு என்ன, அதுதான் ஹவு மச் மணி வாஸ் இன்வெஸ்டட் இன் ஈச் கேஸ். அப்போ ஒவ்வொரு முறையும் முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகை எவ்வளவு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஒவ்வொரு முறையும் கொடுத்த அசல் தொகை எவ்வளோ அதை கால்குலேட் பண்ணு அப்படின்னு தான் இந்த கொஸ்டின். விளக்கம் புரியுதா? அப்போ என்ன சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாரு. 9 மாதம் கழிச்சு அதே அமௌண்ட்டு 10% கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப எவ்வளோ கிடைக்குது, 2600 ரூபாய் கிடைக்குது. அப்போ அந்த மாதிரி கிடைக்குதுன்ற பட்சத்தில் அதுக்கு ரெண்டுத்துக்கு உண்டான கால அளவு எவ்வளோ இருக்கும், அது என்னது முதலீடு செய்யப்பட்ட அந்த அசல் தொகை எவ்வளோ அப்படின்றது சொல்லு. அதான் என்னது, அந்த சர்டன் அமௌண்ட்டு நம்ம சொன்னோம்ல, அந்த சர்டன் அமௌண்ட்டு தான் இந்த பாரு, இந்த அமௌண்ட் அது என்னவா இருக்கும் அப்படின்றத நீ சொல்லு அப்படின்றது நம்ம சொல்றோம். விளக்கம் புரியுதா? ரைட்டு, ஓகே. இப்போ சொல்யூஷன் பார்ப்போமா? சொல்யூஷன் என்ன சொல்றாங்க, லெட் பிபி, இது பாரு நல்லா கவனிங்க, பிபி இன்வெஸ்டட் அட் 8% per NES. அதான பாரு நம்ம சொல்லிட்டோம், ஏன்னா அதான முதல்ல சொல்றோம். அப்போ அமௌண்ட் டியூனா ஃபார்முலா என்ன, ஏஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + NR டிவைடட் பை 100. அப்போ எனக்கு இதில் என்ன தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% மட்டும்தான் எனக்கு தெரியும். ரைட்டு, ஓகே. அடுத்தது இப்போ இந்த இதனோட வேல்யூ என்ன, அப்போ 8N டிவைடட் பை 100. அப்போ இது என்னன்னு இதுலன்னா, இந்த 2 இது நம்ம இந்த 2 ஜீரோ இருக்குது இல்லையா, இந்த 2 ஜீரோக்கு 2 சனம் போச்சுன்னா தள்ளி என்ன பண்ண, இது இஸ் ஈக்குவல் டு 0.08ன்னு வரும். 0.08 அப்படின்னு நமக்கு அதனோட வேல்யூ வரும். அதுதான் இது நம்ம இது என்ன பண்ணோம், இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா எனக்கு இந்த ஆன்சர் இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏன் அந்த மாதிரி நம்ம சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட தொகையை 8%ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. எத்தனை வருஷம் தெரியாது. அதுக்கப்புறமா 9 மாசத்துக்கு அப்புறம் தான் அதே அந்த குறிப்பிட்ட தொகையை 10%ல போட போறாரு. இப்போ பாரு, அனதர் நல்லா கவனிக்கணும், அனதர் பி வாஸ் இன்வெஸ்டட் 10% ஃபார் N-0.7 இயர்ஸ். சார் 9 மாதம் தானே சார், ஏன் சார் இங்கே 0.75 அப்படின்னா, இப்போ 9 months டிவைடட் பை 12. அப்போது இது நம்ம இதை அப்போ இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன இருக்கும், 3, இங்கே என்ன இருக்கும் 4, 3 டிவைடட் பை 4 தட் இஸ் என்னது முக்கா, அதுதான் 0.75. அப்போது அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட எண்ணு நம்ம என்ன சொல்லிட்டோம், எண்ணு, அந்த எண்ணுன்னு சொன்னதால தான் N-0.75 இயர்ஸ். அப்போ மீண்டும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, இந்த வருது, இந்த ஃபார்முலாவை இங்கே எடுத்துட்டு வா. ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + NR. NRன்றது இதுதான், ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது எண், குறிப்பிட்ட எண். ஆர்ன்றது 10% டிவைடட் பை 100. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம நல்லா கவனிக்கணும். சரியா, 1 + பி ஆஃப் 1 +
இப்போ என்ன பண்ணு, அந்த 10 உள்ள மல்டிபிள் பண்ணு, 0.10 10 இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும், 10n ப்ளஸ் மைனஸு 0.75 இன்ட்டு 10 இது வருமா, டிவைடட் பை 100. அப்போ இந்த 100 இங்கே கேன்சல் பண்ணுறப்போ 0.1n மைனஸ் 0.075 வரும். அதைத்தான் இங்கே நம்ம எழுதிருக்கோம். சரியா, இதை முதல்ல பண்ண 10 மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைடட் பை 100 பண்ணணும். எனக்கு இந்த ஃபார்முலா, எனக்கு இந்த ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். சரியா, அப்புறம் பாரு அப்படின்னா சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்லியிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு 8% என்ன. ரெண்டாவது கேஸ் என்ன சொல்லியிருக்கிறோம், அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு 10% என்ன, அதையும் சொல்லிட்டோம். அப்புறம் இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது பாரு, கிவன் பி இஸ் ஈக்குவல் பி ஆஃப், முக்கியமானது பி ஆஃப் 1 ப்ளஸ் 0.1n இதை நம்ம போட்டுறோம். டிவைடிங் போத் சைட் டிவைடட் பை பி. அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த ரெண்டு பக்கம் பி கேன்சல் பண்ணிட்டா 1 ப்ளஸ் 0 பாரு, இங்கே இருக்கிறத நான் மீண்டும் எழுதுறேன். 1 ப்ளஸ் 0.1n மைனஸ், அப்போ திஸ் வேல்யூ இங்கே வருமா. அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒன்றுக்கும் இந்த ஒன்றுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே எண் இல்லை, அந்த பாரு இங்கே இருக்கிற எண்ணு ஒரு பக்கமாக எடுத்து வந்துடும், ஒரு சேர எடுத்து வந்துடும். இங்கே இருக்கிற -0.7 இந்த பக்கம் போகிறப்ப என்ன வருது அப்படின்றது என்ன பண்ண, இந்த பக்கம் வர்றப்போ ப்ளஸ், ரைட் ஹேண்ட் சைடு வர்றப்ப என்ன வரும், ப்ளஸ். அப்போ n இஸ் ஈக்குவல் டு இது பாரு 0.075, இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 0.02. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3.75s. n இஸ் ஈக்குவல் என்ன வரும், 3.75s பை சப்ஸ்டியூட்டிங் திஸ் இன் 1. அப்போ திஸ் இன் 1 இது ஈக்குவேஷன் வருது. இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ a இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 ப்ளஸ் என்ன வருது 0.3. அப்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம சொன்னோம், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு 2600 ரூபாய் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ 2600 ரூபாய் தான் நம்ம என்ன சொல்கிறோங்க 1 ப்ளஸ், அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ தானே இது 2600 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப், அதாவது என்ன சொன்னால் 2600 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 ப்ளஸ் 0.3, தட் இஸ் 2600, அதாவது 2600. ஸோ அப்போ பி ஆஃப் என்ன வரும் 1.3, அப்போ தட் இஸ் 1.3 பி. ஸோ அப்போ என்ன பண்ண 2600 டிவைடட் பை 1.3 இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ அதுதான் இதால் கேன்சல் பண்ணணும். எனக்கு எவ்வளோ கிடைக்குது 2000 ரூபாய். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லலாம் ரிசல்ட்டு, a sum of 2000 was invested for 3.5 years and at 8%. The another sum of 2000 was invested for 3 years at 10% அப்படின்றது நமக்கு கிடைக்குது. அப்படின்ற சமாச்சாரம் நமக்கு தெரியணும். சரியா, ஏன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கேள்வி, சார் இங்கே 8% 3.5 years நமக்கு தெரியும் சொல்லிட்டீங்க, இதுக்கு எப்படி 3 years நம்ம சொல்றீங்கன்னா, ஏன்னா 9 மாதம் கழிச்சு தான் நம்ம சொல்றோம். அந்த 9ஓட வேல்யூ தான் இந்த 0.75. அதனால தான் இந்த 3.75ல கழிச்சுட்டா மீதி ரிமைனிங் இருக்கும் 3 years இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். மீண்டும் கொஸ்டின் பாரு, அவன் என்ன சொல்றான் பாரு, கொஸ்டின் நல்லா தெளிவா பாரு. கொஸ்டின் என்ன சொல்றான், ஒரு சைடான அமௌண்ட் நான் என்ன பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன் 8% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. 9 மாதம் கழிச்சு மீண்டும் அதே நான் என்ன பண்ணுறேன் 10% போடுறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2600 எனக்கு கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை வருஷத்துல எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கும் அந்த 2000 அப்படின்றது தான் கொஸ்டின். அதுதான் சொல்றாங்க, அந்த 2600 எப்போ கிடைக்கும், எவ்வளோ நான் அமௌண்ட் போட்டுருந்தா கிடைக்கும் அப்படின்னா 2000 ரூபாயை நல்லா 2000 ரூபாயை என்ன பண்ண 3.75 இயர்ஸுக்கு 8%ல போடு. அதே 2000 9 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறாரு 10%ல போடுற 9 மாதம் கழிச்சு அப்படின்றது தான் 3.75 இயர்ஸ் அப்படின்னா இதில் என்ன பண்ண 9 மாதம்னு அர்த்தம் 0.75 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ் தானே அது, இந்த 3 இயர்ஸ் விளக்க முடியுதா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் பார்த்துலாமா. ஃபைண்ட் தி ப்ரெசன்ட் வேல்யூ. நல்லா கவனிங்க, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ₹595 டியூ 3 years from now receiving simple interest at 5% per annum. How much is the true discount is given. சரியா, அப்போ என்ன இந்த கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க நீங்க. அதாவது இன்னையில ப்ரெசன்ட் வேல்யூன்னு இப்போ
3 ஆண்டுகள் கழித்து ஆண்டுக்கு என்ன கிடைக்கிறாங்க? ப்ரெசன்ட். சரியா? 3 ஆண்டுகள் கழித்து ஆண்டுக்கு 5% பெர் ஆனம், அதானே? 5% தனி வட்டி விதத்துல பெற வேண்டிய தொகை, எனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 595 என்ற தொகையின் தற்போத மதிப்பு. சரியா? அப்போ என்னன்றான், 5% பேர் இன்ட்ரெஸ்ட்ல 3 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 595 கிடைக்குதுன்னா அந்த தொகையினுடைய தற்போதைய மதிப்பு என்ன? அதான் ப்ரெசன்ட் வேல்யூ. எதுக்கு? இந்த 595க்கு 5 கிடைச்ச அமௌண்ட்டுக்கு இந்த 3 இயர்ஸ் 5%க்கு இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? எனக்கு அதாவது எவ்வளவு கிடைக்குது? 595 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்று, அதனுடைய உண்மையான தள்ளுபடி டிஸ்கவுண்ட் என்ன? அது ட்ரூ டிஸ்கவுண்ட். அதுதான் என்னது? ட்ரூ டிஸ்கவுண்ட். அதனுடைய உண்மையான தள்ளுபடி என்ன அப்படின்றத அடுத்த கேள்வி. ஹவு மச் இஸ் ட்ரூ டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறேன். இப்போ பாரு, அமௌண்ட் வாசல்னா அதுதான் ஏ. சரியா? ஓகே. N 3 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, ரெக்கார்ட் டு ஃபைண்ட் பி ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ நம்ம பாரு, ஏவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணு, இங்கே இதெல்லாம் அப்ளை பண்ணால் இதோட வேல்யூ என்ன வரும் பாருங்க, 15 டிவைடட் பை என்னது 100. இதனுடைய வேல்யூ என்ன 0.1.5. அப்போ 1.5 சாரி, அப்போ என்ன இந்த ஒன்றும் இல்லை, இந்த 15 டிவைடட் பை 100 இருக்குதா? இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஸ்தானம், இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒன்று போயிடு, இந்த ஒன்று இருக்குதா அங்கே புள்ளி வச்சுக்க. அப்போ என்ன வரும்? இங்கே பார்த்து புள்ளி 1.15. அதான் இது. அப்போ இது கூட ஒன்று கூட்டிக்க. ஒன்று கூட்டினா 1.15 அப்படின்னு வரும். அதுதான் இங்கே எடுத்துன்னு வரும். விளக்க புரியுதா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. இப்படி தான் பண்ணணும் நம்ம. அப்புறம் இப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ பி இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது என்ன பண்ணு, இதை இந்த பக்கம் டிவைடில் எடுத்தா, மல்டிப்ளிகேஷன் டிவைடில் எடுத்து வந்தோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ருபீஸ் 517.3. ட்ரூ டிஸ்கவுண்ட் which is nothing but the interest on P is, அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? I is equal to A minus P. அப்போ இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 77.61 ருபீஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்றது தான் நமக்கு அர்த்தம். சரியா? விளக்கம் புரியுதா? அப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும், எனக்கு 2 விதமாக சொல்லணும். ஒன்று, அதனுடைய உண்மையான டிஸ்கவுண்ட் என்ன, அதுதான் உண்மையான டிஸ்கவுண்ட் வந்து 77 ருபீஸ் நம்ம சொல்லிடுறோம். ரைட், ஓகே. ரெண்டாவது என்னன்னா, அதனுடைய தற்போதைய மதிப்பு என்ன? தற்போதைய மதிப்புனா என்ன அர்த்தம்? இப்போ 3 வருஷம் கழிச்சு, அதாவது 3 வருஷம் 5 இயர்ஸுக்கு தனி வட்டி பெற வேண்டிய தொகை வந்து எவ்வளோ? 595 ரூபாய். 595 ரூபாய் நம்ம சொல்றோம்னா அந்த தொகையினுடைய தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னா, அப்போ 3 இயர்ஸுக்கு 5% இது பெர் ஆனத்துக்கு 595 ரூபாய் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அப்போ அதனுடைய உண்மையான தொகை எவ்வளோ? அந்த உண்மையான தொகை தான் என்னது? 575 ரூபாய். 575 ரூபாய், சாரி 517, அதாவது 517.39 ருபீஸ். இதுதான் எனக்கு என்ன மாறுதுன்னா என்னதுன்னா 595. சரியா? ரைட், ஓகே. அப்போ இது நம்ம முதல் கேள்வி ப்ரெசன்ட் வேல்யூ சொல்லிட்டோமா? ஓகே, ரைட். அதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் இது ப்ரெசன்ட் வேல்யூ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஹவு மச் இஸ் ட்ரூ டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கும்? அப்போ டிஸ்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ மொத்த தொகை அசல் அமௌண்ட்ல இருந்து அந்த ப்ரெசன்ட் வேல்யூ என்ன பண்ண கழிச்சுடு. அப்போ அமௌண்ட்ல இருந்து என்ன பண்ண ப்ரெசன்ட் வேல்யூ கழிச்சுனா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 77.61. ஸோ டுடே கிளாஸ் ஓவர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? பிகாம் சிஏ செகண்ட் இயருக்கு தேர்டு செம்முக்கு உண்டான யூனிட் 2 நம்ம பார்த்தோம். யூனிட் 2 நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? இதனுடைய கண்டினியூவேஷன் தான் நெக்ஸ்ட் கிளாஸ் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்கலாம். சரியா? நன்றி.